இப்போ உக்ரைனோட மினரல்ஸ் கனிம வளங்கள் அவங்களுக்கு தேவை. அந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அமெரிக்காக்காரன் உள்ளே போகிறான். அமெரிக்காக்காரன் ஒன்றும் சும்மா போயிட மாட்டான். எந்த நாட்டிலையும் ஜனநாயக பாதுகாக்கிறதுலாம் அமெரிக்காக்காரன் போனதே கிடையாது. அமெரிக்கா வரலாறு பூரா 1945க்கு பிறகு 2ஆம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா 75 வருஷத்தில் உலகம் பூரா எந்த நாடுகள்லாம் அவன் மூக்க நுழைச்சிருக்கான்னா கனிம வளங்கள், பெட்ரோல், இயற்கை வளங்கள் இருக்க நாடுகளில் அமெரிக்க நலன்களுக்கு எதிராக அரசுகள் அமையும் போது ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போவான், இல்லை ஜனநாயகம் இல்லைன்ட்டு உள்ளே போவான். அது ஒன்றுமே இல்லை, பாலைவனம் பொட்டல் காடுனா திரும்பியே பார்க்க மாட்டான். உதாரணத்துக்கு ஆப்பிரிக்க நாடுகள் அண்ட் லட்டின் அமெரிக்க நாடுகளில் மிகப்பெரிய அளவில் சர்வாதிகாரிகள் கோல் வச்சுருக்காங்க. லட்சக்கணக்கில் மக்களை கொன்று குவித்த சர்வாதிகாரிகள் இருக்காங்க. அங்கெல்லாம் அமெரிக்காக்காரன் போனதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது. இன்றைக்கி உக்ரைனுக்குள்ளே இவங்களுக்கு ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்குமே என்ன வித்தியாசம்னா, ரஷ்யாக்காரன் உள்ளே வந்தோடனே இவனுங்களுக்கு ஒன்றும் ரஷ்யாக்காரனுக்கு மேலே ஒன்றும் தனிப்பட்ட கோபம் கிடையாது. அந்த கனிம வளங்களை யார் கட்டுப்படுத்துறதுல வர பிரச்சனை. $350 பில்லியன் நான் செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு பணத்தை நீ அதுக்கு இந்த ராயல்ட்டி கொடுன்றான். சரி, அது கூட அவன் ஒத்துக்கிறேன்றான். ஆனால் அவன் கேட்குறது நாளைக்கு ரஷ்யாவோட தாக்குதல்லேருந்து என்னை காப்பாற்றுவியான்னா அது முடியாதுன்றான். நான் எதுவுமே உனக்கு செய்ய மாட்டேன், முதல்ல போரை நிறுத்தினா அவன் எப்படி நிறுத்துவான்? சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரச்சனைகளில் எவ்வளோ வேணால் முரண்பாடுகள் தலைவர்களுக்குள்ளே இருக்கட்டும். மீடியா முன்னால் ஒரு நாட்டு அதிபரை இழிவுபடுத்துறது தானே இதோட முதல் பிரச்சனை. இதில் பிரச்சனையே அதுதானே. அதை ஏற்றுக்க முடியுமா?